வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Stone presenting Vira truly independent AI homes 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அதிமுக கூட வாங்க, பாமக கூட சேருங்க, தாவேக கூட சேருங்க, பாஜக கூட சேருங்க, எங்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்கள் எந்த மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்களோ அந்த மக்களே தவறு செய்தார்கள் என்று நீங்கள் கூட்டணியில் இருக்கிற உங்களை நேசிக்கிற நீங்கள் நேசிக்கிற திமுக கட்சி அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. பட்டா மனைகள் 137 பேருக்கு இலவச பட்டா மனைகளை அந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களினுடைய மாவட்ட அதிகாரி சொல்றாரு, அது ரத்து செய்யப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக வழங்கப்படாததால் அது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இணையாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இப்படி போடுறாரு சார். இதை எதிர்த்து என்னைக்காவது நீதிமன்றத்துக்கு போனது உண்டா? அல்லது கள்ளக்குறிச்சியில பிருத்திவிமங்கலத்தில் போய் விசிகா போராடுமா? நீங்க திமுக கூட அப்போ ஒரு தட்டில் சோறு சாப்பிட்றீங்க. அப்ப திமுக புத்தி தானே உங்களுக்கு வரும். மிதுன் அவர்கள் அதிமுக உள்ள என்ட்ரி ஆக மாட்டாரா? நீங்கள்லாம் அதிமுகவை பத்தி குறை சொல்றதுக்கு திமுகவுக்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பும் அனுபவமும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். முருகன் மாநாடு என்பது அது அரசியல் மாநாடு. மன்னராட்சி குடும்பத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிறாதீங்க. அப்படித்தான் நடக்கும். நாளைக்கு இன்பநிதியினுடைய மகன் யாராவது வந்தாலும் அவங்க தான் திமுகவினுடைய தலைவர்கள். திமுகவினுடைய தொண்டர்கள் இதையெல்லாம் வாய் திறந்து பேசுறதே கிடையாது, இதையெல்லாம் எதிர்த்து சொல்றதே கிடையாது, இதுக்கெல்லாம் சிந்திக்கிற ஆற்றலே கிடையாதா? ஒரே குடும்பத்தில் 3 முதலமைச்சர்கள் வந்தது தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தில் சொல்லுங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதிமுகவோடு சேரலாம், அது பிரச்சனையே இல்லை, ஆனால் அங்கே பாஜக இருக்குது அப்படிங்கிறதுல குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? விசிகாவினுடைய தலைவர் ஒரு கலைஞர் காலத்திலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் அரசியல் பயின்றவர். அதனால் அதன் வழியாக அவர் நடக்கிறவர். ஆனால் அதிமுகவோட கூட்டணி வருவதனால் அப்படின்றதெல்லாம் அவங்க தலைவர்கள் முடிவெடுத்துக்கிறட்டும். நான் ஒரு கேள்வி இந்த சேனல் வாயிலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கேட்குறேன். நீங்கள் சிபிஐ உங்களுக்கு கொடுக்கலன்ட்டாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே. கூட்டணி 2வது இருக்கட்டும், அதிமுக கூட வாங்க, பாமக கூட சேருங்க, தாவேக கூட சேருங்க, பாஜக கூட சேருங்க, எங்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்கள் எந்த மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்களோ அந்த மக்களே தவறு செய்தார்கள் என்று நீங்கள் கூட்டணியில் இருக்கிற உங்களை நேசிக்கிற நீங்கள் நேசிக்கிற திமுக கட்சி அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. சிபிஐ கேட்டீங்கல்ல, கொடுக்க மாட்டேன்ட்டார்ல, அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க. நீதிமன்றத்தை நாடினீர்களா? எங்களுக்கு சிபிஐக்கு வேண்டும் உத்தரவு போடுங்க, நீதிமன்றத்தை நாடுனீங்களா? எங்கேயாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? ஆக உங்க மக்களையே நீங்க பாதுகாக்க தவறுறீங்க. 2, கள்ளக்குறிச்சியில பிருத்திவிமங்கலம்ன்ற ஊர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா மனைகள் 137 பேருக்கு இலவச பட்டா மனைகளை அந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களினுடைய மாவட்ட அதிகாரி சொல்றாரு, அது ரத்து செய்யப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக வழங்கப்படாததால் அது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இணையாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இப்படி போடுறாரு சார். இதை எதிர்த்து என்னைக்காவது நீதிமன்றத்துக்கு போனது உண்டா? அல்லது கள்ளக்குறிச்சியில பிருத்திவிமங்கலத்தில் போய் விசிகா போராடுமா? நீங்க திமுக கூட அப்போ ஒரு தட்டில் சோறு சாப்பிட்றீங்க. அப்ப திமுக புத்தி தானே உங்களுக்கு வரும். எந்த மக்களுக்காக அரசியல் களத்தை நீங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த மக்கள் துன்பப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் இன்பத்தோடு
திமுகவுடன் கைகோர்த்து நிக்கிறீங்கன்னா உங்கள் அரசியல் கடந்த கால வாழ்க்கையை நீங்க மறக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். துணை முதலமைச்சரா ஆக்குறது தான் உங்கள் வேலையா? அதை என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்களால கேட்க முடியுமா? ஆகையினால தமிழ்நாட்டில் அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மக்கள் சக்தியாக வாழ்ந்தவர், ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு அந்த இயக்கத்தை 3வது அத்தியாயமா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்தவருங்க. உங்களை மாதிரி மிட்டா மெராசு கிடையாது. 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்க்கலைங்க. ஆனா நீங்க அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நாட்டில் எல்லா பேரையும் அடிமையாக்கி வச்சிருக்கிறீங்க. ஐயா டிஆர் பாலு எவ்வளவு சீனியர், அவர் உங்களை எதிர்த்து கேட்டுருவாருன்னு சொல்லி அவர் பையனை டிஆர்பி ராஜாவை அமைச்சராக்கி வச்சிட்டீங்க. 200 ஆப்பிள் கூடையில் இருக்குது, ஒரு ஆப்பிள் கெட்டு போச்சுன்னா நான் கேட்கிறேன் சார், அந்த 199 ஆப்பிள் சேர்ந்து அந்த ஒரு அழுகுன ஆப்பிள நல்ல ஆப்பிள மாத்த முடியுமா? முடியாது சார். ஆனா அந்த ஒரு ஆப்பிள் நினைச்சா 200 ஆப்பிளையும் அழுக வச்சிடலாம், 199 ஆப்பிளையும் அழுக வச்சிரும். அந்த அழுகிய ஆப்பிள் தான் கலைஞரினுடைய ரத்த ஓட்டம், சிந்தனைகள் அப்படிதான் இருக்குது. ஐயா பொன்முடி எடுத்து கேட்பீங்க, உங்க மகனை எம்பி ஆக்கி விட்டுருங்க. அண்ணன் நேரு அவர்கள் அருண் நேர எம்பி ஆக்கி விட்டுறீங்க. ஐயா பெரியசாமி எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டோம். யாராவது கேட்பீங்க, எங்களை மாதிரியே நீங்களும் வாங்க, நீங்களும். மிதுன் அவர்கள் வந்து அதிமுக உள்ள என்ட்ரி ஆக மாட்டாரா? ஏங்க நான் ஆணவங்களை தான் பேசுறேன். நாளைக்கு மழை பெய்யுமா, அடுத்த ஆண்டு திமுக ஆட்சி இருக்குமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது வரைக்கும் எங்கேயாவது அப்படி பேசியிருக்கிறாங்களா? இந்த இயக்கம் அப்படி இருந்தா இந்த இயக்கத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர முடியுமா? சாமானிய யோசிங்க. நீங்கள்லாம் அதிமுகவை பத்தி குறை சொல்றதுக்கு திமுகவுக்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பும் அனுபவமும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். கீழடிக்காக போராடுகிறது திமுக. ஒரு பக்கம் அவங்க என்னவா போராடுறாங்க அப்படின்னா, கீழடி எங்கள் தாய்மடி, எங்கள் நிலத்துடைய வரலாறை மலைக்க நீ யார் அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து பயங்கரமாக கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நேற்று திமுக மாணவரின் சார்பில் பெரிய போராட்டங்கள்லாம் வந்து முன்னெடுத்தாங்க. இன்னொரு பக்கம் முருகன் மாநாட்டை வெகுவாக கையில் எடுத்து நடத்துகிறது பாஜக. இதுல எது வந்து அரசியலா பார்க்கப்படுது, எது வந்து மிகுந்த மக்களுக்கான அக்கறையா பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே அரசியல் தான். எப்படின்னா, கடந்த 5 வருஷமா இந்த கீழடிக்கு நீங்க அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, ஏன் நாடாளுமன்றத்தில் நீங்க இந்த குரல் எழுப்பல, இது என் கேள்வி. ஆனா கீழடின்றதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு பணத்தை ஒதுக்கி கொண்டு வந்தது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா அவரை நீங்க கேள்வி கேட்கறத விட நாட்டில் முதலமைச்சருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிறது யாரு சார்? திரு மு க ஸ்டாலின் அவர்களா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா? அவரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. அது வந்து அரசியல். ஏன்னா தேர்தல் வருதுல, அது அரசியல். அதே மாதிரிதான் முருகன் மாநாடு என்பது அது அரசியல் மாநாடு. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும். ஏன் பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல ராமர், ஒரிசாவில் பூரி ஜெகநாதர். அந்த சாவி யார்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அன்றைக்கு தமிழர்கள் திருடர்கள் பாஜகவுக்கு, இன்னைக்கு தமிழர்கள் முருக பக்தர்கள். இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இங்க எடுபடாது. இது அறிவு சார்ந்த தளம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி அவர்களுக்கு வந்து கலைஞர் டிவியில் முக்கிய பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக குழு இயக்குநராக இருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அரசியலுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அதன் பிறகு திரைப்பட தயாரிப்பாளர், அப்படியே நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் தற்போது மீண்டும் அதே ஒரு பாணியில் வந்து இன்பநிதியும் கொண்டு வரப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லது தானே. உதயநிதி அவர்கள்லாம் வந்து ஐயா தோழர் நல்லகண்ணு மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிங்க. அடுத்த வாரிசை கொண்டு வர்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? வாவு சிதம்பரனார் லாவோ காளையா என்ற 2 கப்பல்களை வாங்கி தமிழர்களே இந்தியர்களே இதில் பயணம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆங்கிலேய கப்பல் பிரிட்டிஷ் கப்பல்ல ஏறாதீங்கன்னாரு. அந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகி தானே இவங்க எல்லாருமே.
ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், கக்கன், காமராஜர், வாவு சிதம்பரனாரை போல இன்பநிதியும் வந்து அந்த வாரிசுகள் தானே. ஆகையினால அவங்க அப்படித்தான் செய்வாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு காவிரி பிரச்சனை தீந்துரும், முல்லை பெரியாறு பிரச்சனை தீந்துரும், 69% இடஒதுக்கீடு போல இவங்க ஒரு புதிய ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வருவாங்க. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்ல மன்னராட்சி குடும்பத்துல வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இதா எடுத்துக்கிறாதீங்க. அப்படித்தான் நடக்கும். நாளைக்கு இன்பநிதியினுடைய மகன் யாராவது வந்தாலும் அவங்க தான் திமுகவினுடைய தலைவர்கள். திமுகவினுடைய தொண்டர்கள் இதையெல்லாம் வாய் திறந்து பேசுறதே கிடையாது, இதையெல்லாம் எதிர்த்து சொல்றதே கிடையாது, இதுக்கெல்லாம் சிந்திக்கிற ஆற்றலே கிடையாதா? யாராவது கேட்குறீங்களா? ஏயா உங்க 10 தலைமுறைக்கு நாங்க தான் கிடைச்சோமா, எங்கள் நாடு தான் கிடைச்சிச்சா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டது உண்டா? ஏன் திமுகவினுடைய தலைமைக்கு அண்ணன் ஆண்டிமுத்து ராசா வரக்கூடாதா? அக்கா கனிமொழி வரக்கூடாதா? 1 வருஷம் திகார் சிறைச்சாலையில் இருந்தாங்களே, வரக்கூடாதா? ஏன் திரு பொன்முடியை திமுகவின் தலைவர் ஆக்குங்களேன். ஆகவே அடிமைகளின் பல்கலைக்கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். நல்லவர்கள் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு அவர்கள் வாரிசு எங்க இன்னைக்கு? திமுக கொடிய தயாரிச்ச ஐயா கோவிந்தசாமி எங்க இருக்கிறாரு? ஆசை தம்பி எங்க இருக்கிறாரு? இவங்கெல்லாம் யாருங்க? இவர்கள் தமிழர்களா? தமிழ்நாட்டுக்கு இவர்கள் செய்தது என்ன சொல்லுங்க. ஆகவே இந்த போலி நாடகத்தை நம்ப தயாரா இல்ல. தமிழர்கள் யார் தமிழர்கள் அப்படிங்கிற பார்வை வரும்போது நிறைய ஆண்ட முதலமைச்சர்களே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்பட்டு, நான் இன்னைக்கு இருக்கிறது ஆண்ட முதலமைச்சர் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரே குடும்பத்துல எங்க இந்த யூடியூப் சேனல்ல கேக்குறீங்க, எனக்கு வந்து ஒண்ணும் கிடையாது. எம்ஜிஆர் யாரு, ஜெயலலிதா, நான் இப்ப கேக்குறேன், நான் கேக்குறேன், இதெல்லாம் கேள்வி கேட்கறதா கரெக்டா இருக்குது. ஆனா ஒரே குடும்பத்துல 3 முதலமைச்சர்கள் வந்தது தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்துல சொல்லுங்க? ஒரே குடும்பத்துல 3 முதலமைச்சர். நாட்டு நலன், சுதந்திர போராட்ட தியாகிகள். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நீங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சீங்களா அல்லது மன்னராட்சியினுடைய வாரிசுகளா? நீட்சியா இது? என்ன சார் இது? ஆகவே இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மீது இவர்கள் புழுதி வாரி தூத்துகிறார்கள். அவமானங்களையும் அதிக விமர்சனங்களையும் கண்டு அஞ்சுகிற கோழைகள் அல்ல அதிமுகவினுடைய தலைவர்களும் தொண்டர்களும். எங்களுக்கு இந்த இயக்கம் அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போன பிறகும் ஏன் இன்னும் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து பலர் முன்வைக்கிறாங்களே. லண்டன் வில் டேக் இட் சொல்லி வின்சன் சர்ச்சில் சொன்னார் 2ஆம் உலக போர்ல. அது மாதிரி ஏடிஎம்கே வில் டேக் இட். அதான் அவங்க பாத்துக்கிறோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் ஏடிஎம்கே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்படி சொல்லி மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் ஜி ஸ்கொயர் தான் வாங்கணும்ன்ற ஆசையா? உங்களுக்கு எத்தனை ஏக்கர் சார் நிலம் இருக்கு? ஒரு 1 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 50 சென்ட் அல்லது 1.5 ஏக்கர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த திமுக ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் தனி மனிதன் கையில் 1 சென்ட் நிலம் கூட இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதான நடந்துகிட்டு இருக்குது. ஏன் கோயம்பேடுல இருந்து ஏன் வந்து நீங்க அங்க கொண்டு போய் மாத்துனீங்க? கிளாம்பாக்கம் ஏன் மாத்துனீங்க? மாத்துனீங்கல்ல, ஏன் வந்து பேருந்தை விட மாட்டேங்கிறீங்க? அதுக்குண்டான நடவடிக்கை இருக்கணும்ல. நீங்க கிளாம்பாக்கத்திலிருந்து நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா 400 ரூபாய் டிக்கெட்டு. ஆனா மணலியில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு 700 ரூபாய் ஓலோவில். இது யாரு கொடுப்பா? இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்றதை விட எங்களுக்குள்ளதான் அதிகம் காசு. உண்மை அதுதானே சார்? இதை யார் சார் கேட்கிறா? மணலியில இருந்து அங்க போறதுக்கு எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் ஆகுது. ஹெவி டிராபிக்கா இருந்தா குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த நேரத்தை பாலடித்தது யார்? பணத்தை விரயம் பண்ணுவது இந்த திமுகவினுடைய இந்த நிர்வாக திறமையற்ற இந்த ஆட்சி. கடனை நிறைய வாங்கிக்கிறீங்க, எல்லா வரையும் உயர்த்திக்கிறீங்க. உங்க மன்னராட்சியினுடைய இடஒதுக்கீட்டின்படி இன்ப நிதியை கொண்டு வந்து பெரிய பெரிய பொறுப்புல கொடுக்குறீங்க. எல்லா மாவட்ட செயலாளருடைய மகனையும் எம்எல்ஏ ஆக்கிறீங்க, எம்பி ஆக்கிறீங்க. மீண்டும் ஆட்சிக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு சுடுகாடு ஆகணுமா அல்லது ராஜஸ்தான் பாலைவனம் ஆகணுமா? என்ன சார் இது? ஒரு சாமானியன் கேட்கக்கூடிய தேநீர் கடையிலையும் நம்ம திரையரங்குகளையும் பேருந்து நிலையத்திலையும் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்சியை யாரும் நல்ல ஆட்சின்னு சொல்லல.
திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது என பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எந்த தொழில்? அரசியல் தொழிலா? இந்த மாடல் ஆட்சியில அரசியல் தொழில் தான் ஓகோன்னு கொடி கட்டி பறக்குது. இல்ல 14 தொழிற்பேட்டைகளை உருவாக்கியுள்ளோம், இன்னும் உருவாக்குவோம். அது மட்டுமல்லாம நாட்டில் உள்ள மொத்த பெண் தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் 41% பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். இந்த புள்ளி அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு. இந்த புள்ளி விவரங்கள்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில, அதிமுக ஆட்சியில 10,000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு குடும்பம், 5 பேர் கொண்ட குடும்பம் வாழ்க்கையை ஓட்டிடலாம். முடியாது. 10,000 ரூபாங்கிறது யாருனாலே முடியாது. நான் சொல்லுது 2021க்கு முன்னாடி. அன்னைக்கு 150% சொத்து வரி இல்ல. அன்னைக்கு 25 கிலோ அரிசி 800 ரூபாய், 900 ரூபாய். இன்னைக்கு 1500 ரூபாய். ஏன் 10,000 ரூபாய் நடத்த முடியாது? இன்னைக்கு இபி பில்லு, மின்சார கட்டணம், சொத்து வரி, கழிவுநீர் வரி, எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க. அப்போ என்னாகும்? வாடகை கூடும். வாடகை கூடுன்னா முதலாளி அவங்க பாக்கெட்டில் போட்டால் நடத்துவாங்க? கிடையாது. வாடகைக்கு இருக்கவங்க தலையில் தான் அந்த வரியை ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றி 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 இன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கலில் மக்கள் இருக்கிறாங்க. அம்மா உணவகம், சப்பாத்திக்கு மாவுல சம்பளம் கொடுக்கறதுக்கு அங்கே காசு இல்லைன்றீங்கல்ல, அம்மா உணவகம். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் அதை வச்சு தானுங்க எல்லாருக்கும் ஏழைப்பாளைகள்லாம் பசியாருனாங்க. அம்மா குடிநீர் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்களே, அது உங்களுக்கு கொடுக்க மனம் இருக்கா? நீங்கள்லாம் பிஸ்லரி வாட்டர் குடிக்கிறவங்க. அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா கிளினிக்கு, அம்மா சிமெண்ட்டு, அதெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? தாலிக்கு தங்கம், கிராமத்தில் வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அம்மா அவர்கள் கொண்டு வந்த ஆடு மாடி கோழி திட்டம், அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் தலைவாசலில் 1000 ஏக்கரில் கால்நடை பூங்கா, அதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 80% முடிச்சுட்டு போனாங்களே, கொண்டு வந்தீங்களா? 60 ஆண்டு கால கனவு திட்டம். வைகை காவேரி குண்டாறு, அதை பண்ணினீங்களா? அண்மையில் முல்லை பெரியாறில் என்னதான் நாதன் குழு 5 பேர்ட்ட குழு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. அது சம்பந்தமாக திமுக மத்தியில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண வாக்குமூலம் ஏதாவது போட்டிருக்காங்களா? சும்மா வாய்ப்பந்தல் அரசியல், மூளைச்சலவை அரசியல், சமூக வலைதளங்களில் எதையாவது 4 படத்தை போட்டால் நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம்னா நீங்கள் இதே நிலை காலம் மாறும். அரசியலில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது சார். 10 வருஷம் நீங்கள் எதிர்கட்சியாக கூட இல்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு ஆள் கூட நீங்கள் ஜெயிக்கலை. நீங்களே இன்னைக்கு 31 வருஷம் ஆண்ட ஒரு இயக்கத்தை இப்படி கேலி சித்திரம் போட்டீர்கள் என்றால் உங்களுடைய இயலாமை, நிர்வாகத்திறனின்மை, பயம் வந்துருச்சு. அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பது அரசியல் பார்வை இல்லாத என்னை போன்றவர்களுக்கு வருகிறது என்றால் அப்போது நீங்கள் வந்து பயத்தின் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி செல்லுலேயே இதே படத்தை திமுக தொடர்ந்து எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சுட்டு வருது. அப்போ மக்கள் செல்வாக்கு கூட இருக்குன்னு தானே புரிஞ்சுக்க. 10 ஆண்டு காலம் ஏன் ஜெயிக்கல? அன்னைக்கு செல்வாக்கு இல்லாம போச்சா? 2019 கலைஞர் இருந்தார்ல, எம்பி எலெக்ஷன்ல அன்னைக்கு கலைஞர் இருந்தார்ல. கலைஞர் இருக்கிற போதே நீங்க எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தீங்களா இல்லையா? ஏன் இழந்தீங்க? இப்போ நாங்க தொடர் வெற்றி அப்படின்றீங்க. அரசியல் கட்சியில தொடர் வெற்றியும் தொடர் தோல்வியும் தொடர்ந்து நீடிக்காது, அது தெரியுமா? அப்படின்னா நீங்க ஏன் 10 வருஷம் ஏன் வரலன்னு கேட்கிற கேள்விக்கு சொல்லுங்க. இல்லைங்க இப்பதாங்க அவங்க ஜெயிச்சாங்க அப்படி சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், நீங்க இந்த கட்சியை வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. 13 தேர்தலில் தொடர்ந்து தோல்வி. அது 2011 சட்டமன்றமா இருக்கட்டும், சங்கரங்கோயில் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அது மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், எல்லாம் தொடர்ந்து தோத்தீங்களே. ஆர்கே நகர் வரைக்கும் தோத்தீங்களே. அதை எங்க போய் எழுதி வைப்பீங்க? ஆகவே தோல்விகள் என்பது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு புதுசெல்லாம் கிடையாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு ஆணவத்தின் உச்சிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் மீண்டும் உங்களை கீழே கொண்டு வந்துடுவாங்க. போதும் அப்படி வாழ்க்கையே ஒரு சக்கரம் தானே சார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு நன்றி.